வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே, ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க. எதுக்காக இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரைக்கு போறதுக்கு முன்னால அங்க இருந்த அதிமுக தொண்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க ஆத்தூர் சாலையில ஒருத்தர் விபத்துல சிக்கி இருக்கிறார். அதை மீட்கிறதுக்காக 108 ஆம்புலன்ஸ் அந்த வழியா போயிருக்குதுங்க. அந்த வழியா போன அந்த ஆம்புலன்ஸ் 108 மடக்கி அதிமுக தொண்டர்கள் எல்லாம் அந்த டிரைவரை அடிக்கிறதுக்கு முற்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த போலீஸ் எல்லாமே அவங்கள அப்புறப்படுத்தி அந்த டிரைவரை பத்திரமா அந்த விபத்துல சிக்கினவரை மீட்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னால ஒரு மேடையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த பக்கமா வந்த ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டி இருக்கிறார். எப்படின்னா, அடுத்த தடவையும் நீ இதே மாதிரி ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு வந்த அப்படின்னா நீ பேஷண்டா, அதாவது பேஷண்ட்டை கூப்பிட போற நீயே கடைசியில பேஷண்டா மாறிடுவ, அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துரும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வன்முறையை தூண்டுற மாதிரியான இந்த வார்த்தைகளை பேசி இருக்கிறார். இவர் பேசின வார்த்தைகளுடைய விளைவுதான் நேற்றைய தினம் அவர்களுடைய தொண்டர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிக்க வந்ததுக்கு காரணம். ஸோ நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணல நீங்க யாரும் அழுகலைங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு பண்றதெல்லாம் விடுங்க. முதல்ல உங்களுடைய தொண்டர்களை நீங்க நல்வழிப்படுத்தலைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அவங்கள தவறான பாதைக்கு வழி நடத்தாதீங்க. தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளின்னு சொல்லுவாங்க. நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய தொண்டர்கள் அங்க இருக்கிற ஒரு 4-5 பேர் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பின்னால பெருசா ஒரு தொண்டர்கள் இல்லைங்கிறது அது வேற விஷயம். ஸோ நீங்க ஆல்ரெடி பிஜேபி ஒன்றிய அரசு கூட அந்த சங்கிகள் கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுப்புடி பழனிசாமியை மாறி போயிட்டீங்க. ஸோ முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற கங்காவை பார்னு சொன்ன மாதிரி இப்போ முழுசாவே நீங்க பிஜேபியினுடைய கையாலா பொம்மை மாதிரி அவங்க ஆட்டி வைக்கிற பொம்மை மாதிரி மாறிட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், மக்களை நீங்கள் வன்முறைக்கு இழுக்காதீங்க. தமிழ்நாட்டு மக்களே, இந்த மாதிரியான மனுஷங்களை என்றைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடக்கூடாது அப்படிங்கிறதுல நாம் தெளிவாக இருக்கணும். என்றைக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ஒரே கழகம் திமுக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.